இயேசுவின் சரீரத்துல சொல்லுங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் சரீரத்துல இருக்கு. அவர் சரீரத்தை தொட்டமே சுகமாவானா என் சரீரத்தை தொடுகிறவன் சுகமாவா. ஏன்னா என்னுடைய வல்லமை இல்ல, நான் இயேசுவின் சரீரமா இருக்கிறனால இயேசுவின் சரீரத்தை எதையெல்லாம் பிதா ஊத்தி வச்சிருந்தாரோ அதெல்லாம் என் மேல. கையை தட்டு. பாம்பு தரையில இருந்து அது கிரவுண்டு. ஆமா, அது வானத்துக்கு போயிருச்சுன்னா அது கழுகோட கிரவுண்டு. பிசாச நீ மாம்ச மண்டலத்துல மோதக்கூடாது, அவன் கிரவுண்ட்ல நீ ஜெயிக்க கூடாது, ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அது அவன் கிரவுண்டு. அவனை நேரம் எங்க கொண்டு வந்துடணும்? ஆவி கொண்டு வந்துடணும். கையை தட்டு. அங்க இருந்து பாக்கணும். ஏய் ஏய் ஏய், அப்ப சபையாகிய நீயும் நானும் நம்ம யாருன்ற அறிவு வரும்போது நிச்சயமா சொல்றேன் சார், போன வாரத்தோட இந்த வாரம் உங்க வாழ்க்கையில வல்லமையோட அளவு மகிமையோட அளவு அதிகமா இருக்கும் நான் சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். சபை யார்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? அந்த கீவேர்டை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:23, எபேசியர் 1:23, 4:12, 5:30. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. எல்லாம் சொல்லுங்க, சரீரமான. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சபை சரீரத்தோட குவாலிட்டி என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே நிரப்பிடுமா. நீ மட்டும் அவருடைய சரீரம் புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில நிரம்பாததெல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கணுமே. நிரப்புகிற சரீரம். சொல்லுங்க, நிரப்புகிற சரீரம். நான் அவருடைய சரீரம்னா என் வாழ்க்கையில் இருக்க குறையெல்லாம் நிரம்பும் நிரம்பும். இந்த நிமிஷத்துல உன் வாழ்க்கையில் இருக்க குறை நிரம்பும். நிரப்புகிறவராகிய சரீரமாகிய சபைக்கு, சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். 4:12, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும். சரீரமான சபை வந்துருச்சா? அப்ப சபைக்கு பேர் என்ன? சரீரமாகிய சபை. அடுத்து 5:30, கொலோசையர் 1:18, கொலோசையர் 1:24. இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம யாரு? சரீரம். நம்ம சபை, நம்ம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரம். எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? கிறிஸ்துவின் சரீரம். பேர் கீழே போடி. இப்படிக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய டி ஜஸ்டின். கையெழுத்து. ஆமென் ஆமென். சிக்னேச்சர் தொட்டவனே ஹீல் ஆகிறேன் இயேசு நாமத்தில். ஆமா, சரீரமாகிய நான். நீங்க யாரு? சரீரமாய். அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுறான்னு. என்ன அர்த்தம்? அவர் சரீரத்துல நீ இருக்கிற. யூ ஆர் இன் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது ஊறிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், படுத்திருக்கும் போது அற்புதம் நடக்கும் சார். கையெழுத்து. படுத்திருக்கும் போது அற்புதம் நடக்கும். ஏகா மாலா ஹாந்து நாமா ஹாரா பாலா தீரே மேனே ஹாந்து ராம ராமதி அங்கோ. பிசாசு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும், உங்களை பார்த்த உடனே திரும்ப அவனுக்கு ஏடாது இந்த ஆளத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டோமே, திரும்ப இங்க நடந்து வந்துகிட்டு இருக்காரு. 2000 வருஷத்துக்கு பார்த்து அவரே மாதிரி இருக்காரு. அவரே தான் வந்துகிட்டு இருக்காரு. ஆமே ஆமே. மறுபடியும் கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்கும். மறுபடியும் கிறிஸ்துவை சாத்தான் சைனியங்களும் பார்க்கும். ஒன்றல்ல, ஆயிரக்கணக்கான கிறிஸ்துக்கள். அப்ப சபை என்ன சொல்லுங்க? என்னது? சரீரம். யார் சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். எப்படி சரீரமானோம்? நீங்க எப்படி சரீரமானீங்க? அதுக்கு பல பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க எப்படி சரீரமானீங்கன்னு இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல சொல்றேன். நீங்க எப்படி கிறிஸ்துவின் சரீரமா மாறினீங்கன்னு. 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஆமென். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த பாத்திரம் இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது நீங்க குடிக்கும்போது அவருடைய ரத்தத்தில் ஐக்கியமாயிட்டீங்க. கையத்தட்டு கையத்தட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரத்தம் எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரத்தத்தில் இருக்க செல்லு எனக்குள்ள வேலை பார்க்குது. அவருடைய ரத்தத்தில் இருக்க பரிசுத்தம் எனக்குள்ள வருது. அவருடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறீர்கள் அல்லவா? அடுத்து
நாம் பிட்கிற அப்பம், இங்க பாருங்க, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இது சாப்பிட்ட உடனே நான் அவர் சரீரம் என் சரீரம் ஒன்னா மாறிடுது, சரீரத்தில் ஐக்கியமாயிட்டோம். இதை குடிச்ச உடனே அவர் ரத்தத்தில் ஐக்கியமாயிட்டோம். கையை தட்டு ஆமேன், ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இப்போ என்ன ஆயிட்டேன், கிறிஸ்துவோட சரீரமும் என் சரீரமும் ஒன்னாயிருச்சு. அவருடைய சரி எக்ஸ்டெண்ட் ஆகி எனக்குள்ள வந்துருச்சு. ஆதாம் பழத்தை புசிச்ச உடனே பிசாசின் சரீரமும் ஆதாமின் சரீரமும் என்ன ஆயிடுச்சு, ஒன்னாயிருச்சு. அதுக்கப்புறம் பாடியிலையும் வெளியில இருந்தாலும் ஆப்ரேஷன்லாம் அங்கிருந்து இவனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் அவனுக்கு அடிமையாக மாறிட்டான். அவனுக்குள்ள இந்த மரணம் இவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இயேசுவின் சரீரத்தை நான் சாப்பிட்ட உடனே என் சரீரமும் அவர் சரீரமும் அப்படியே ஒன்றாயிருச்சு. இப்போ அவரோட ஆசீர்வதிக்கப்பட்ட அவரோட ரத்தத்தின் பாத்திரத்தை இப்போ நான் பருகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்போ என் ரத்தம் அவர் ரத்தம் ஐக்கியமாயிடுச்சு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் அவரும் நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. கையை தட்டி ஆமென். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. இன்னொரு தடவை, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் தேவன், நீரே என் ஜீவன், நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் தேவன், நீரே என் ஜீவன், நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறு, ஒருவரார் நீர் வேறு நான் வேறு. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், ஆமென். வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நான் அழுதால் நீர் அழுகிறீர், ஆமென். வாய் திறந்தால் நீர் பேசுவீர், தேவராவியே என்னில் வாழ்பவரே, கிறிஸ்துவின் சரீரம். நீர் வேறு நான் வேறல்ல, சொல்லுங்க, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. Praise the Lord, hallelujah. 1 கொரிந்தியர் 10:16-17 மறுபடியும் வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இருக்கிறது அல்லவா? அடுத்த வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால். 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கையத்தட்டு. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாயிட்டோம். அந்த ஒரே சரீரமாயிட்டோம். ஹalleluya. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா, அதுக்கு தான் ஆவிக்குள்ளானோன்ற கர்த்தருடைய ஆவியான உங்க மேல அசைவாடுறார். நீங்க ஒரே சரீரம் ஆயிட்டீங்க. ஆமென் ஆமென். அப்ப தேவத்துவத்தின் பரிபூர்ணம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இப்ப நீங்கள் அவருடைய சரீரம் ஆயிட்டீங்க. அக்கார்டிங் டு 1 கொரிந்தியன் சாப்டர் 10:16-17 நீங்க சரீரம் ஆயிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஓகே, நீங்கள் அவருடைய சரீரம் என்றால் அவருக்குள் என்ன இருக்கிறதோ அது உங்களுக்குள் கடந்து வரும். புரியுதா? பழத்தை புசிச்சான் பிசாசு கொடுத்த பழத்தை ஆதாம் புசிச்ச உடனே பிசாசுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ அது ஆதாம்குள்ள வந்துருச்சு. இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்?
பிசாசு என்னெல்லாம் யோசிக்கிறானோ அதை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பதான் என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிஷன், இஸ் இட் ரைட்? அப்படியே உள்ள டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்பவுமே ரெண்டு பேர் ஒரே சரீரம் ஆயிட்டா ஒருத்தட்ட இருக்கிறது இன்னொருத்தர் டிரான்ஸ்மிட் ஆயிரும். எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் பைபிள் சொல்லுது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 6:16 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:16. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களோ? ஒரே சரீரமாயிடுறான். இங்க பாருங்க, ஒருத்தன் வேசியோடு இசையும் போது ஒரே சரீரமாயிடுறான். அதனால ஹெச்ஐவியா இருந்த வேசி இப்ப இவனு ஹெச்ஐவி ஆயிட்டான். புரிஞ்சவங்களா இல்லையா சொல்லுங்க? என்ன சார், அந்த அம்மாவுக்கு தானே சார் வியாதி, உங்களுக்கு எப்படி சார் வியாதி வந்துச்சுன்னா? நாங்கள் ஒரே சரீரமாக இருந்தோம். அப்போ ஒரே சரீரம் ஆயிட்டாலே டிரான்ஸ்மிஷன் நடக்கும். எதான் சொல்ல வரேன்? அப்ப இயேசு நானும் ஒரே சரீரம் ஆயிட்டா அவருக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள எப்படி வராம இருக்கும்? கையை தட்டு. என்னைக்கு டெஸ்ட் பண்ணோம்? அன்னைக்கே டெஸ்ட் பண்ணோம். அன்னைக்கே டிரான்ஸ்மிட் ஆயிரும். என் பையனுக்கு வந்து கம்யூனியன் கொடுத்தோன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோன்னா அடுத்த நான் சொல்ல, ஆண்டவரே, ஒரு மனுஷன் ஒரு பாம்பு ஊற்றினா 1 ஹவருக்குள்ள அவனுக்கு கூர்ந்து கவனிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு. இனிமேல் நாங்கள் கம்யூனியன் கொடுத்து அப்படி தான் கவனிக்க போகிறோம். நான் கொடுத்துட்டு ஒய்ஃப்ட்ட கொடுத்து சொல்லுவேன், என்ன வாட் யூ ஃபீல் எனிதிங்? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். கை தட்டுங்க ஒருத்தர். ராமே, நீ நம்ப மாட்டீங்க, என் பையன்கிட்ட கொடுத்துட்டு வாட் யூ ஃபீல், என்னடா என்ன உணர்ற? ஏன்னா சம்திங் நம்ம நினைக்கிறோட வேகமாக வேலை செய்ய நடக்குது. 1 ஹவரில் நான் பார்க்கல, ஆனால் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறேன் 3 hours 4 hours டிராஸ்டிக் சேஞ்சஸ், பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வந்து பார்க்குறேன், இந்த 3 வருஷத்து 2.5 வருஷத்தில் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இட் ஒர்க்ஸ் சார், இது வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து கம்மியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஆயிடுவீங்க. ஆமாம், எல்லாம் 3 ஒரு 4 படிக்கும் போதே +2 நாலேஜ் அவனுக்கு வந்துடும். ஆமாம், +2 படிக்கிற அறிவு அவனுக்கு வந்துடும். அவன் 10th வர்றதுக்குள்ள PhD நாலேஜ் அவனுக்கு வந்துடும். கொடுத்துட்டு பார்க்கணும், என்ன நடக்குது உனக்கு என்ன நடக்குது? இயேசுவின் நாமத்தில் கிரியை நடந்துகிட்டு இருக்கு. பாம்பு கொத்துனா மட்டும் அவனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நெகட்டிவா மட்டும் நல்லா உத்து பாரு. என்ன ஆகுது? அதை விட வல்லமையான ஒன்ன கர்த்தருக்கு கொடுத்துக்கிறாரு. கொடுத்துட்டு அவன் சரீரத்தை என்ன நடக்குன்னு பார். 1 மணி நேரத்துக்குள்ள சரீரத்தை கையை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். சோ வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாக இருப்பது போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவி ஆகிறான். அப்ப கிறிஸ்துவின் அப்பத்தை புசிக்கும் போது கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறோம். சரி, அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குதோ சொல்லுங்க. அதெல்லாம் எனக்குள்ள இருக்கும். அவருக்குள்ள என்ன இருக்குமோ, என்ன இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள வரும். அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? யோவான், அது போன வாரம். இந்த வாரம் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? யோவான் 1:4 சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. கையை தட்டு, எல்லா உற்சாகமா ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, நாம் புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து ராம் 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 ராகது உயரம் அனைத்தும் ராம் 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 ராகது துதித்து மகிழ்வோம். உயரம் அனைத்தும் இந்த வாரம் நான் தான் பேச விரும்புறேன். என்னன்னா, ஜீவன் நான் அவர் சரீரமா இருக்கிறனால அவருக்குள்ள என்ன இருக்குதோ அது எனக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள என்ன இருக்குது? அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியை இருளானது பற்றிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது. இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த ஒளியிலே மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இருளானது இந்த ஒளியை பற்றிக் கொள்ள முடியாது. கையை தட்டி நன்றியோடும் புகழ் பாடலோடும் இந்த வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் போற்றிடுவோம்.
அல்லே 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 துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து ஹல்லேலூயா. அவருக்குள் என்ன இருந்தது? வாசிப்போம் யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவனோட வாசிக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவனை பார்த்தோம் மனுஷன், என்னடா அது, இவற்றை மட்டும் இப்படி நடக்குது, இவர் தொட்டா சுகமாகறாங்க, இவரை தொட்டாலும் சுகமாகறாங்க. திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க படுக்கையோட, அவனை எந்திரிச்சு அன்னைக்கே வீட்டுக்கு போன்னு அனுப்புறாரு. ஒருத்தர் கூட தம்பி நாளைக்கு வாப்பான்னு சொல்லல. இயேசு நீ என்னைக்கு பாக்குறீங்களோ பார்த்த அன்னைக்கே சுகம் கன்ஃபார்ம். ஒருத்தர் கூட நெக்ஸ்ட் டே சொல்லவே இல்லை சார். அப்படி அன்னைக்கே வாங்கிக்க இந்த அல்லு 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 அல்லிக்க 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 அல்லிக்க. தீபாவளியில வந்து ட்ரெஸ் அல்லிக்க அல்லிக்க இந்த முடிய போகுது அல்லிக்க மாதிரி அவர்கிட்ட அல்லிக்க அல்லிக்க அல்லிக்க. பெதஸ்டால வந்து விழுகிறவனுக்கு தான் சுகம், ஆனா இவர்கிட்ட வந்து கடைசி வரவனுக்கு சுகம். அத்தனை பேர் அல்லு 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 அல்லுன்னு பிசாசு அல்லே பிடிக்கிற அளவு ஜீவன், அந்த ஜீவன் அவருக்குள்ள இருந்துச்சான். பெதஸ்டால விழுகிறவனுக்கு தான் சுகம். ஆனா ஏன் வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்த போது திரளான பிணியாளிகள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு கைகளை வைத்து அத்தனை பேரையும் சுகப்படுத்தினார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். அநேக பிசாசுகள் மிகுந்த சத்தமிட்டு ஜனங்களை விட்டு புறப்பட்டு போயிற்று அப்படின்னு எழுதிட்டு, சூரியன் உதயமான போது அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கையத்தட்டு. சூரியன் அஸ்தமித்த போது ஹீலிங் ஆரம்பிச்சிச்சு. சூரியன் உதயம் ஆயிடுச்சு. என்ன ஜீவன் பாருங்க, அந்த ஜீவன் கை தட்டுங்க. எத்தனையோ நன்மை செய்தவரை இங்கு ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இங்கு ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். எல்லாரும் துதித்து துதித்து நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அது வற்றாத ஜீவ ஊற்றுவர். அந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமா 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 ஆமா. அதாவது மொத்த ஆளும் சுகமாகறான், கடைசி ஆளும் சுகமாகறான். கர்த்தரு வந்து பாருங்க, எவனுமே வந்து போக போக இதான் காலையில் வந்தவனு சுகம், நைட் வந்தவனு சுகம். அதாவது சிங்கம் 10 குட்டி போடுது சார். 10வது குட்டி என்னவா தான் இருக்கும். 10வது குட்டி அதனால பண்ணி குட்டி வந்துருமா? அது 10வது குட்டியை போட்டாலும் அது சிங்க குட்டி தான். இல்லையா சொல்லுங்க. அதான் ஒரு தடவை ஒரு இடத்துல வந்து 8-9 மெசேஜ் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிலேயோ ஒரு கேம்ப்லேயோ. சரி 9 மெசேஜ் ஆண்டவர் எப்படி போக போக அனாயிட்டிங் லெவலு. சிங்கம் 10 குட்டி போட்டாலும் சிங்க குட்டி தாண்டாண்டார். அதனால் யூ டோன்ட் வரி. அப்படியே வந்து அடுத்தடுத்து போக 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 இல்லை, இது நம்ம செஞ்சதாக இருந்தால் போக போக தேயும். இது ஜீவன்லேருந்து வருதுன்னா போக போக கூடும். ஆமே கூடும். என்ன சார் 30 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம், போக போக ஹீட் ஏறிக்கிட்டே தான் இருக்க வெளியே ஒன்று இறங்குற மாதிரி தெரிய மாட்டேன்ட்டு. இறங்குற மாதிரி தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து கடைசி வந்த ஆளுக்கும் சிங்கக்குட்டியை தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட அவ்வளோ ஜீவன். அந்த ஜீவன் அவர் சரீரத்தில் இருந்துச்சு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது, பிசாசானது அதை ஓவர்டேக் பண்ண முடியவில்லை. கையை தட்டு. முடியவில்லை 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 முடியவில்லை. Devil cannot overcome. He didn't overcome. He could not overcome him. அப்ப அந்த சரீரத்தை பிசாசு ஓவர் கம் பண்ண முடியலன்னா நீங்க யாரு? நீங்க தான் சார் அந்த சரீரம். அப்ப
உங்களை இருளானது பற்றி கொள்ள முடியாது. இருள்ல என்ன வேணாலும் போட்டுக்காங்க, மரண இருள், அது உங்களை பற்றி கொள்ள முடியாது. இப்ப ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் தான் இயேசு சொன்னார் யோவான் 10:10, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். பார்த்தீங்களா, நான் எதுக்கு தான் வந்தேன்? என் சரீரத்தோட உங்களை இணைச்சு நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இவரு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை பரீட்சை எழுத வைக்கல சார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்றது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை பரீட்சை எழுத வைக்கல. உங்க பேர்ல அவரே பரீட்சை எழுதிட்டாரு. அதனால உங்க மார்க் எவ்வளவு இருக்கும்னா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாரோ அவ்வளவு இருக்கும். நீ ஜெபிச்சா என்ன நடக்கும், அவர் ஜெபிச்சா என்ன நடக்குமோ அது நடக்கும். அவ்வளவுதான் நடக்கும். அதுக்கு மேல யோசிக்காத, நடக்கும். ஆவியில நம்ம வாழணும், அதுதான் சரீரத்தை வெளிப்படுது. சோல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்ப நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிமாணப்படும் வந்தேன்னாரு. அப்ப அந்த ஜீவன் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? இப்போ உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல, என்னமோ நாளை கழிச்சு வேலை பார்க்க போகுதுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டதுல இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஓ இவ்வளவு நாள் ஆமா அந்த ஜீவன் தான் வேலை பார்த்துருக்கு, அப்ப இந்த ஜீவன் இவ்வளவு வேலையை நமக்கே தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கப்பா. அப்ப இந்த ஜீவன் இன்னும் வேலை என்ன செய்யும் பார்க்கும் அப்படின்ற நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஜீவன் எப்படி வேலை பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா மரணம் எப்படி வேலை பார்த்துச்சு நீங்க பார்க்கணும். அவன் என்ன சொன்னார்? பழத்தை புசிச்ச உடனே மரணம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு. புசித்தனாலே நீ மரணம் அடைவேன்னு சொல்றாரு. பழத்தை புசிச்ச உடனே மரணம். சொல்லுங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இயேசுவின் சரீரையும் இரத்தத்தையும் புசித்த போது நமக்கு என்ன வருது? ஜீவன். அப்ப ஜீவன் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தேடி பார்த்தா ரொம்ப அங்க இங்கன்னு இருக்காங்க கொஞ்சம் பேர். அதனால கர்த்தர் சொல்றாரு, சரி விட்டு உனக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கல, மரணம் எப்படி வேலை செய்யணும் பாரு, கொல்ல பேர் இருக்காங்க சார். இவங்கள பாரு, இதை பார்த்தீங்கன்னா ஜீவன் எப்படி வேலை பார்க்குன்னு தெரியும். அப்ப ஆவியானவர் ஒன்று சொன்னாரு, இந்த உலகம் முழுவதும் மரணம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் மரணம் ஆண்டுகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மரணம் ஆண்டுகிட்டு. ஏன்னா பழத்தை புசிச்சனால அவன் தூங்குறப்போ எந்திரிக்கிறப்போ மரணம் அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் என்ற சொன்னாரு, நிறைய பேருக்கு வியாதி வருதுலப்பா, வியாதி வந்தனால தானே மரணம் வருது, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அவன்கிட்ட மரணம் இருக்கிறனால வியாதி வருது. மரணம் வேலை பார்த்து தான் வியாதியை கொடுக்குது. மரணம் எப்ப வந்துச்சு? பழத்தை புசிச்சப்போ மரணம் வந்துருச்சு. ஒரே சரீரம் ஆயிட்டான் ஆதாமுக்குள்ள. நம்ம பாருங்க, ஆதாம் பிசாசோட ஒரே சரீரம் ஆயிட்டான். அதனால மரணம் வந்துருச்சு. மரணம் தான் வியாதியை கொடுக்குது. வியாதி மரணத்தை கொடுக்கல, மரணம் வியாதியை கொடுத்தவன் அழிக்குது. அதே மாதிரி பணப்பிரச்சனை வருது சார், அந்த பிரச்சனையில கடைசியில் சூசைட் பண்ணி செத்துறாங்க சார். சார் பணப்பிரச்சனை வந்தனால மரணம் வரல சார், மரணம் தான் பணப்பிரச்சனையே அவனுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மரணம் தான் வேலை பார்த்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். உனக்குள்ள அந்த ஜீவன் வந்திருக்கு, ஏன்னா நீ என் சரீரம் ஆயிட்ட. இப்ப சொல்றேன் கேளு, உனக்குள்ள ஜீவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அது இந்த சரீரம் ஆத்மா இவைகளிலே மாற்றத்தை இன்னைக்கு வரைக்கும் உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த ஜீவன் வேலை பார்த்தனாலதான் இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. கை தட்டுங்க ஒரு தடவை, இல்லாட்டி இங்க இருக்க மாட்டீங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூடியூப் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கு, ஆனா நீங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? ஜீவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் சொன்னாரு, நீ ஜெபிக்கிறதுனால உனக்குள்ள ஜீவன் என்ன செய்யுது வருது அப்படின்னு நினைக்காத. ஜீவன் உனக்குள்ள இருக்கிறனால உன்னை ஜெபிக்க வைக்குது. கை தட்டு ராமே. ஜெபமே ஜீவன் அல்ல, ஜீவனே ஜெபம். கைத்தட்டு 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 கைத்தட்டு. உசுர் இருந்தாதான் சார் ஜெபமே. அப்ப அன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொன்னாரு, டே ஜெபத்தினால நீ ஜீவன் அடையலடா, ஜீவன் இருந்தனால நீ ஜெபிக்கிற. அடுத்து சொல்றாரு, பைபிளை வாசிக்கிறதுனால உனக்கு ஜீவன் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? இல்ல, ஜீவன் உனக்குள்ள வந்தனாலதான் நீ பைபிளை வாசிக்கிட்டு இருக்கிற. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமா. அடுத்து சொன்னாரு பாருங்க, அதாவது மறுரூபம், அதை பத்தி பேசுறாரு. மறுரூபம் வந்ததுனால ஜீவன் நினைக்கிறீல? இல்ல, ஜீவன் உனக்குள்ள இருக்கிறனாலதான் போன மறுரூபம் ஆக்கிட்டு இருக்கு. கையை தட்டு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அந்நிய பாஷை பேசுறதுனால உங்களுக்கு ஜீவன் வரல. ஜீவன் இருக்கிறனால அந்நிய பாஷை பேசுறீங்க. ஜீவன் இருக்கிறனால நீங்க ஜெபம் பண்றீங்க. ஜீவன் இருக்கிறனால இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவன் இருக்கிறனால நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜீவன் இருக்கிறனால மறுரூபமாகிறோம். மறுரூபமானால் ஜீவன் அடையவில்லை. ஜீவனால் இப்ப வாசிக்கிறோம் வேதத்தை. ஜீவன் இருப்பதனால் ஜெபிக்கிறோம். ஜீவன் இருப்பதனால் ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறோம். சரி, எல்லாம் ஜீவனால வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு வேலையை நடத்துற இந்த ஜீவன் இனிமேலும் மீதியை நடத்துமா நடத்தாதா? கையை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம் ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த ஜீவன், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஜீவன் என்ன ஆயிட்டு இருக்கு? ராக்கமாலா சாந்துரா இப்படி பட செய்யக்கூடாது. இப்படி உள்ள இருந்து வெளியே வருது. வெளியில இருந்தே வரல, எல்லாம் உள்ள இருந்து. ஹரா பாலா ஷாகா ராமா லாபா தீரே மேனே ஹந்து நாமா ஹரா பாலா. பூமியிலிருந்து மூடுபனி எழும்பி பூமியை நினைக்குது. ஆமே, வானத்திலிருந்துலாம் மழைலாம் நோவாக்கு அப்புறம் தான் வருது. பூமியிலிருந்தே எழும்புமா. அப்படிதான் உங்களுக்குள்ள இந்த ஜீவன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே உங்களை நினைக்கும் பாருங்க.